நம்ம நார்மலான தாத்பரியம் வந்து அம்பாள் போருக்கு போகிறா, அவளை வந்து நம்ம காலையில் வந்து போருக்கு அனுப்புகிறோம், மாலையில் அவளை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு அவளை வர வச்சு அவள் போர் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ அதுக்காக நம்ம நைவேத்தியம் பண்ணி அவளை ஆசுவாசப்படுத்துகிறோம். நான் பார்க்குறது என்னென்னா, எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து அவங்கள எல்லாரும் கூட, அதாவது ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்னாக தான் பேசுகிறோம். இப்போ நவராத்திரின்னு வரும்போது பெண்கள் எல்லாரும் ஒன்றா கூடி நம்ம அம்பாளை பற்றி பேசி பாட்டு பாடி பஜனை பண்ணும்போது இந்த இடமே வந்து ஒரு கோயில் மாதிரி ஆகும். வீட்டில் வந்து நம்ம எல்லா நாளும் எல்லா பூஜையும் பண்ணுறதில்ல, ஆனால் நவராத்திரிங்கும்போது இந்த 11 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம வீடே வந்து ஒரு கோவில் மாதிரி ஆகும். குட்டி குட்டி குழந்தைங்கள் எல்லாமே வந்து அம்பாள் ஸ்வரூபம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் கன்னியா பூஜை இதெல்லாம் பண்ணுறது வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். செல்வம் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியம் இல்லை இல்லையா, நம்மளுக்கு வந்து எல்லா நலனும் வேணும். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கிறதே இப்போ வந்து செல்வம் தான். ஸோ அதுக்காகவும் இந்த கன்னியா பூஜை இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னொன்று அந்த குழந்தைங்களுக்குமே அதோட பலன் போகும். அதனால